ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், கரூர்ல நடந்த அந்த 41 பேர் பலியான விவகாரத்தை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி இருந்தாங்க. சிபிஐயுமே தற்போது விசாரிச்சுட்டு வர்றாங்க. சிபிஐ கண்காணிக்கக்கூடிய அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவுமே கரூருக்கு வந்து விசாரணை தொடங்கி இருப்பதாக செய்திகள்ல நம்மளால பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்த சிபிஐக்கு மாற்றிய இந்த உத்தரவை, இடைக்கால உத்தரவை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, 4 விஷயங்களை சுட்டிக்காட்டி அவங்க மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டி இந்த 4 விஷயங்களை அந்த மேல்முறையீடு எப்படி பார்க்கிறீங்க? இதுக்கு கிட்டத்தட்ட எதிர்பார்த்த ஒன்றுதாங்க. ஒரு ஒரு மாநிலம் தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எப்பயுமே அவங்க பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ விசாரணை என்பது என்ன நடந்தது, ஏது நடந்தது, சம்பவம் நடந்தது கரூர்ல நடந்தது. கரூர் மக்கள் தான் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. கரூர் காவல்துறை தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுனாலும் சரி, இல்ல பாதுகாப்பு தவற விட்டதுனால கரூர் காவல்துறை தான். அப்ப தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல அது ஒரு தீர்வு வேணும்னும் பொழுது தமிழக காவல்துறை மீது தவறே இருக்குமே ஆனாலும் அதை இங்க விசாரிக்கிறதுன்றது கரெக்ட். இப்போ ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்ப டெல்லியில இருந்து நீங்க ஆளை போட்டு கொண்டு வரீங்க அப்படின்னும் போது அவர்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ் பேச தெரியும்? முதல்ல இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும். நம்ம சட்டத்துக்குள்ள காவல்துறை மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா, இல்ல வேலையே பயிர மேய்ஞ்சுதா, அந்த கேள்வியெல்லாம் அப்புறம். முதல்ல இப்போ இங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசணும் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியணும் அப்படின்னா அப்போ மொழி பிரச்சனை ஒண்ணு இருக்குங்க. இப்ப டெல்லியில இருந்து வரக்கூடிய அதிகாரிகள் பேசுறதாகட்டும், இல்ல அவங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தமிழ்ல பேசுறது ஒரு வசதியா இருக்கும். இரண்டாவது, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்ப குறைகள் எதா இருந்தா நீங்க சொல்லுங்க, நீங்க மனு கொடுக்கலாம், உங்களோட பிரச்சனைகள் பேசலாம்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுப்பாங்க. பொதுவா காவல்துறையில இல்ல நீதி விசாரணை நடக்கும்போது இதுதான் மரபு. அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய காவல்துறைனா, இப்போ ஒரு வெளியூர்ல இருக்காங்க, அவர்கிட்ட ஒரு தரவு இருக்கு, இல்ல ஒரு தகவல் அவர் பார்த்திருக்காரு, அவர் ஒரு விட்னஸா ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, உள்ளூர்லயே இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு போய் ஒரு கருத்தை சொல்றதுக்கோ இல்ல அவங்க கிட்ட இருக்க ஆதாரங்கள் கொடுக்கறதுக்கோ வசதியா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த மாதிரி ஆணையம் என்பது என்னன்னா, வருவாங்க, இங்க ஒரு ரூம் எடுத்து தங்குவாங்க, இல்ல கலெக்டர் பங்களால அவங்களுக்கு ஆள்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு விசாரணை முடிச்சோம்னா அவங்க பைய எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க ஊர் இது கிடையாது. அவங்க டெல்லி போய் சேரணுமோ இல்ல பஞ்சாப் போகணுமோ, எந்த ஊர்ல இருந்து வராங்களோ அவங்க அந்த ஊருக்கு விசாரணை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு ஒரு சட்ட சிக்கல் இருக்குமே ஆனால் மக்களுக்கு வேற சில பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இதுல நம்ம இதுல சட்ட சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன எதுன்னா, மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அவங்க கிட்ட இருக்க தரவுகள் எல்லாத்தையுமே சிபிஐ கிட்ட கொடுத்துருவாங்க. இப்ப சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவா சிபிஐயோட விசாரணை என்பது ரொம்ப ஒரு கால தாமதமாய் வருது, அது உடனே வர்றது கிடையாது. இப்ப இங்க ஒருவேளை இது இந்த நேரத்துக்கு போயிருந்தா மேபி சார்ஜ் ஷீட் போட்டு ஒரு வழக்கறிஞர் 2 சைடும் அப்பியர் ஆயிருப்பாங்க, அரசு தரப்பும் அப்பியர் ஆயிருப்பாங்க. இல்ல ஏன்னா இந்த தன்மை வேகப்படுத்தப்படும். காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தம் என்பது ஜாஸ்தி. இப்போ இன்னி தேதி வரலும் நம்ம கரூர் சம்பவத்தை பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் அதுல ஒரு ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு போல. இதே நீங்க மேலை நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லீகல் ப்ராசஸ் ஃபாஸ்டா நடக்கும். அப்ப இங்க பொறுத்த வரலாம் அது தாமதம் என்பது இது இரண்டாவது பிரச்சனை. மூன்றாவது, இப்ப தமிழக அரசுக்கு இதுல என்ன அக்கறை அப்படின்னு பார்த்தா 2 விஷயம். ஒண்ணு அரசியல் காரணம். ஏன்னா அரசியல் ரீதியா இங்க இருக்கிற போலீஸ் தப்பு பண்ணிருக்கு, காவல்துறை தான் இதற்கு காரணம் என்பது தாவேகாவோட வாதம். இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா இது ஒரு சதி, இது ஒரு சூழ்ச்சின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல சொல்றாங்க. அப்படி இது சதியா சூழ்ச்சியா அப்படின்னு சொல்லும் போது அது சிபிஐக்கு போகும்போது இப்போ மத்தியில இருக்க பாஜக ஒருவேளை தலையிட்டு இதுல வேற எதனா ஒரு சில பிரச்சனைகள், தேர்தல் நேரம் ஒரு சில விஷயத்த பிரச்சாரத்தை கூட எடுத்து வைக்கணும்னால எடுத்து வைக்கலாம். காவல்துறைக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு கூட ஒரு வாதமோ ஒரு விவாதமோ இல்ல ஒரு சர்ச்சையோ வருதுனாலுமே அது ஒரு பெரிய பேசு பொருளா மாறும். இப்போ இந்த விசாரணையான இன்னும் நீதிமன்றத்துக்கு போகல. இது நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த கருத்தெல்லாம் கூட சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இதுல நீதிக்கு உண்டான வேலையை தாண்டி அதிகப்படியான சர்ச்சையும் அதிகப்படியான விமர்சனமும் இருக்கு. நீதி இமீடியட்டா வரணும்ன்றது என்னோட கோரிக்கை. இப்ப மாநிலத்துக்கு இதுல என்ன முக்கியத்துவம்னா, இந்த வழக்குன்னு இல்ல, எந்த ஒரு வழக்குமே மாநிலத்துக்கு அதனால அரசியல் ரீதியா ஒரு ஆதாயம் இருக்கு, இல்ல மாநிலத்துடைய மாண்பை காப்பாத்திக்கணும்னா அது அரசு அப்பீல் பண்ணும். உதாரணத்துக்கு இப்ப உச்ச நீதிமன்றத்துல தஷ்வந்த் கேஸ்ல ஒரு நிவாரணம் கொடுத்தாங்க அந்த தம்பிக்கு. இவர் போதிய இது இல்ல, ஆதாரம் இல்லை அப்படின்ற மாதிரி. கீழமை நீதிமன்றமும்
உயர் நீதிமன்றமும் கொடுத்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் மாறுபட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த வழக்குல கூட பொதுமக்கள் புத்தியில பார்வையில என்ன சொல்றாங்கன்னா, இந்த தம்பி மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, இவனுக்கு ஆதாரம் இல்லைன்றதுனால நீங்க வெளியே விடுறீங்களே, பட் அதுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யணும் தமிழக அரசு. யாரு விடுதலை ஆனாலுமே அவங்க செய்யக்கூடிய ஒருவேளை தவறுகள் நிரூபிக்கப்பட்டு இருக்கு, இல்ல போதிய அளவுக்கு ஆதாரம் இல்லைனாலும் பொதுமக்களுக்கு எப்பயுமே என்னன்னா, சட்டத்தின் பார்வையில எவ்வளவு குற்றவாளி வேணாலும் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அதுதான் நீதியோட பார்வை. மக்களோட பார்வை என்னன்னா, அந்த 1000 குற்றவாளி எதுக்கு தப்பிக்கணும், யாருமே தப்பக்கூடாது. நீங்க ஓரளவுக்கு விசாரணை சரியா பண்ணல, இல்ல எவிடன்ஸுக்கு வைக்கலனாலும் சட்டத்தின் முன் அது வந்து ஓட்டைகள் இருக்குமே, ஆனால் அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி யாரும் தப்பிடக்கூடாதுன்றது பொதுமக்களோட பார்வை. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னன்னா, மாநில அரசு ஏதோ புதுசா இந்த வழக்குன்னு தான் செய்யல, இது மாதிரி நிறைய வழக்குகள்ல வந்து நாங்களே விசாரிக்கிறோம், எங்ககிட்டயே நீதிமன்றம். இப்போ ஹைகோர்ட்ன்றது என்ன, திமுக அரசுக்கும் கோர்ட்டுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா? ஹைகோர்ட்ன்றது ஒரு தனிப்பட்ட பாடி. சுப்ரீம் கோர்ட் எப்படி தனிப்பட்ட பாடின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் ஹைகோர்ட் தனிப்பட்ட பாடி. காவல்துறை என்னதான் விசாரிச்சு என்னதான் தப்பான கேஸ் பொய்யான கேஸ் போட்டாலுமே கூட இதுல அடிப்படையில வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, சிபிஐ ஒரு தப்பு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி மாநில காவல்துறை சரியா விசாரிக்காம ஒரு தப்பு பண்ண முடியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் கூட நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் ஒரு சில கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு வந்து போதிய அளவுக்கு வந்து தரவுகள் இருக்கா, உண்மை தன்மை இருக்கா அப்படின்றதா முக்கியம். அதனால மாநில அரசு இந்த விஷயத்துல சிபிஐ வழக்கு ஒரு சைடு அது வேண்டாம், நாங்களே இங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டது வந்து சரிதான். அப்புறம் அந்த ஜுடிஷியல் கமிஷன் அதுவும் கேட்டிருக்காங்க, அந்த தனிநபர் ஆணையம் வந்து விசாரிக்கணும்ன்றது. அதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க. அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் எல்லா ஒரு மாநில அரசும் அவங்களோட அந்த அரசியல் தேவைகளுக்காக போடப்படுற ஒரு ஆணையம் தான். அதுல வந்து பொதுமக்களோட மக்கள் விரயமாவதுன்றதுதான் உண்மை. அந்த ஆணையம் 2 வருஷம் 3 வருஷம் விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு டீடைல்ஸ் போட்டு ஒரு ஃபைல் பெருசா புஸ்தகம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த புஸ்தகத்தை வைத்து ஒரு வாரம் அரசியல் பேசுவாங்க. அந்த புஸ்தகத்தினால எந்தவித பிரயோஜனமே கிடையாது. அதை வைத்து யாரையும் தண்டிக்கவும் முடியாது. அதை வைத்து நீங்க வந்து ஒரு சிபாரிசு பண்ணலாம், இல்ல அரசுக்கு வந்து ஒரு ஒரு அறிவுரை கொடுக்கலாம், அவ்வளவுதான். அந்த அந்த விசாரணை ஆணையத்தோட நோக்கமோ இல்ல தன்மையோ. அது வந்து என் பார்வையில வந்து அது பணத்துக்கு விரையும், நேரத்துக்கு விரையும். சார், இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைக்கும், அது கரூர் காவல்துறைக்கு இந்த வழக்கை மாற்றணும்னு சொல்லல. கோர்ட் வந்து தலைமையில் இருந்த எஸ்ஐடி அஸ்ராக்கருக்கு தலைமையிலான அந்த டீமே வந்து விசாரிக்கட்டும் அப்படிதான் மனு போட்டிருக்கிறாங்க. தாவேகா தரப்புமே சிபிஐ கேட்டு மனு தாக்கல் பண்ணல உச்சநீதிமன்றத்துல. அவங்க வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு வந்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வழக்குல வந்து தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு எதிர்த்து மனு போட்டதை தாவேகா தரப்பு எப்படி பார்க்கும்? அவங்களுமே சிபிஐ விசாரணைக்கு ஆஜரா இருக்கிறாங்க. 18 மணி நேரம் விசாரணைக்கும் ஆஜரா இருக்கும்போது, அவங்க கேட்காத சிபிஐ தமிழ்நாடு அரசு எதிர்க்கும் போது அதை அந்த மனுவை அவங்க வந்து ஆட்சேபனை தெரிவிப்பாங்களா, இல்ல ஆதரவு தெரிவிப்பாங்களா? அதை எப்படி பார்ப்பது? கண்டிப்பா அவங்க ஆட்சேபனை தாங்க தெரிவிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ளார ஒரு பயம் இருக்கும். ஏன்னா சம்பந்தப்பட்டவங்க அவங்க. இப்போ திமுகல வந்து நீங்க அரசியல் ரீதியா குற்றச்சாட்டு சொல்லலாம், ஆனா அந்த இடத்துல இருந்தது யார்? விசாரணை என்பது எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் ஒரு சில நியாயமான கேள்விகள் கேட்பாங்க. நீங்க ஏன் வந்து காலதாமதமா வந்தீங்க, நீங்க ஏன் நேரத்துக்கு வரல, அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்தவங்களுக்கு தண்ணி வைக்கலையே, ஏன் வைக்கல, அதுக்கப்புறம் தள்ளுமுள்ளு நடக்குதுன்னு தெரியுது, முன்னாடியே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேள்விகள் வரும். இது வந்து விசாரணை வலயத்துல வரலனாலும் நீதிமன்றத்துல போகும்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்பாங்க. அப்ப இந்த கேள்வி கேட்கும்போது தமாகாக்கு ஒரு நெருக்கடி தான் தாவேகாக்கு. அப்ப தாவேகாக்கு அந்த நெருக்கடி அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது அவங்க வந்து கண்டிப்பா இதுக்கு ஆட்சேபனை தெரிவிப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மாநிலத்தில் இருக்கிற காவல்துறையோட மத்தியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமையில இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் வந்து நன்றாக விசாரிப்பாங்கன்னு அவங்க புதுசா ஒரு சிந்தனையை சொல்றாங்க. இவர்களுமே ஒரு சில கருத்துல வந்து எதிர்த்து இதை பற்றி பேசியிருக்கிறார்கள், விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆனா இந்த வழக்குல ஒரு ஒரு சாக்கு போக்கு சொல்லணும்ன்ற அந்த காரணத்துக்காக இது வந்து அரசியலாக்கப்பட்டு விட்டது. இது வந்து மனிதர்கள் சிந்திக்காம மனிதர்களை மனிதாபிமானம் இல்லாம நடத்தினதுனால வந்த ஒரு விபத்து. இதற்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்கா, சூட்சுமம் இருக்கான்றதெல்லாம் கூட சந்தேகத்துக்குள்ள வைக்கலாம். ஆனா ஒரு தவறு நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த திருந்துற அந்த தன்மை இல்லை. இப்ப இன்னைக்கு கரூர் சம்பவத்தினால ஒண்டி புதுச்சேரியில வந்து இன்னைக்கு அவங்களோட இதை வந்து நிராகரிக்கல. புதுச்சேரியுடைய சாலைகள் குறுகிய சாலைகள். அப்ப நீங்க சாலை ஓரத்துல ஒரு இடம் கேட்கறீங்க கொள்றீங்கன்னா அவங்க கடந்த காலத்துல பாத்துட்டாங்க. திருச்சி பார்த்தாங்க, நாகப்பட்டினம் பார்த்தாங்க, கரூர் பார்த்தாங்க, மதுரையில எப்படி கூட்டம் எல்லாம் சேர்ந்ததுன்னு பார்த்தாங்க. இப்ப இதே கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து காவல்துறைக்கு வந்து அனுமதி கேட்டு
எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்க ஒரு கூட்டம் போடுறாரு. காவல்துறை எதுவும் மறுக்கலையே, நீங்க போட்டுக்கோங்க பாதுகாப்பை நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து காவல்துறை வந்துட்டு அவங்க வண்டியெல்லாம் போட்டு ஈரோடு போலீஸ் வந்து பாதுகாப்பு தானே கொடுத்தாங்க. அப்போ அதிமுகவுக்கு ஒரு பார்வை, தாவேகாக்கு ஒரு பார்வைன்னு இல்லை, கெடுபிடி இருக்கும். கண்டிப்பா ரூல்ஸ் இருக்கும். நீங்க கொடுத்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு சொல்றோன்னுவாங்க, ஒரு 4-5 வாட்டி அலக்கழிக்க வைப்பாங்க. இது வந்து ஏதோ புதுசா இப்பதான் காவல்துறை இப்படி பண்ணுதுன்னு இல்லை, ஆண்டாண்டு காலமா காவல்துறையினோட ஐயா காமராஜர் காலத்திலயும் இப்படிதான் இருந்திருக்குது. அறிஞர் அண்ணா கூட்டம் போடும்போது இந்த மாதிரி காவல்துறை கெடுபிடிகள்லாம் இருந்திருக்கு. அதனால அதை எடுத்து வந்து இதோட ஒப்பிடக்கூடாது. அவர்களுக்கு வந்து என்னன்னா கரெக்டா எல்லா பேப்பர்ஸ் இருக்கா, நாலு பேர் தான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அந்த எஸ்பி தான் வந்துட்டு போய் கோர்ட்ல நிக்கணும். ஜட்ஜுக்கு முன்னாடி அந்த எஸ்பியை கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். அதனால அவர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்கிறாங்க. மற்றபடி தாவேகால வந்து இதை வந்து அவங்க அன்னைக்கே இது மாநிலத்துக்கிட்ட விட்டு விசாரணை பண்ணி வழக்காடு மன்றத்துல வழக்கறிஞர்கள் மூலமா இதை எதிர்கொண்டு இருக்கலாம். இப்போ ஒரு வாய்ப்பு அதுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்ல. ஏன்னா அந்த சிபிஐக்கு வழக்கு மாற்றிய உடனேயே சிபிஐ சும்மா விடாது, பாஜக கூட்டணிக்கு தாவேக்காவை கூட்டிட்டு வந்துருவாங்க, விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்து வைக்கப்பட்டுச்சு. இப்போ அதுல இருந்து தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு விஜய்க்கு கிடைக்குது. பாஜக கூட்டணி பக்கம் போய்விடாம நம்ம தனித்து இங்கே நிற்கலாம், தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு நம்ம எதிர்க்க தேவையில்லைன்ற நிலைப்பாடு எடுத்தா பாஜக இருந்து அவன் தப்பிக்கலாம்ல. விஜய்க்கு அதுல ஒரு பொலிட்டிக்கலா ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல அவ்வளவு எல்லாம் புத்தி கூர்மையா நீங்க கேட்கிற அளவுக்கு எல்லாம் சிந்திக்கக்கூடிய தன்மை அங்க இருக்குமா, அது எனக்கு தெரியல. நீங்க வந்துட்டு கொஞ்சம் இந்த அரசியலை நீங்க ஃபாலோ பண்றீங்க, இளம் வயதா இருந்தாலும் உங்களுக்கு அந்த யோசனை வருகிறது, அது நான் வரவேற்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் அவங்க சிந்திக்கிற மாதிரி தெரியல. நான் இதை நிறைய வாட்டி முன்னாடியே பதிவு பண்ணியிருப்பேன். முதல வாயில இருந்து தப்பிச்சு போய் சொரா வாயில மாட்டியிருக்கிறாங்க. முதலையாவது தண்ணி ஆழம் கம்மியா இருக்கும், சொரான்றது ஆழம் ஜாஸ்தியா இருக்கும், கொடூரமா இருக்கும் தாக்குதல். அதனால வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிருக்கணும். அவங்க பண்ணிட்டாங்க, இனிமேல்ட்டு வந்து மாறி மாறி பண்ண முடியாது. அதுவும் இன்னொன்னு, நீங்க சிபிஐ விசாரணைன்னு போது டெல்லிக்கு கூப்பிடுவாங்க, அவங்க எங்கெல்லாம் எந்தெந்த ஊர்ல எல்லாம் அவங்களுக்கு போஸ்டிங் இருக்கோ அங்க அந்த ஆபீஸ்ல வர சொல்லுவாங்க. அது இங்க இருக்கிற மாதிரி இருக்காது. இப்போ கரூர்ல விசாரிக்கிறாங்கன்னா கரூர்லயே போயிடும். அதிகபட்சமா நான் போது டிஜிபி அலுவலகம் போக வேண்டியது இருக்கும். இல்ல விசாரணை கமிஷன்னா அவங்க வந்து விசாரிக்க போறாங்க, அவங்க எங்க இருக்க போறாங்க, சென்னையில இருப்பாங்க. இப்ப ஐயா பனையூர்ல இருக்கிறவர் விஜய் இப்ப ஒருவேளை விசாரணைக்கு கூப்பிடுறாங்கன்னா, உச்சகட்டமா இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்களை கூப்பிடுறாங்கன்னா எங்க விசாரிக்க முடியும்? ஒண்ணு கரூர் கூப்பிட்டு விசாரிக்க முடியும், இல்ல சென்னைக்கு கூப்பிட்டு விசாரிக்க முடியும். அதை தவிர்த்து வேற எங்கேயும் இல்லை. இப்ப அப்படி கிடையாது. டெல்லிக்கு வாங்கன்னுவாங்க, இல்ல வேற எதனா ரீஜனல் ஹெட் ஆஃபீஸ் இருந்ததுன்னா சிபிஐக்கு அங்க கூப்பிடலாம். ஏன்னா நீங்க போய் அதிகாரிகிட்ட போயிட்டு நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், நான் வந்தா நிறைய கூட்டம் வரும், நான் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு, நீங்க வந்து என்ன பாருங்க, நான் எல்லாருமே பனையூர்ல தான் வச்சு பாக்குறது, இறந்தவங்களை கூட நாங்க எங்க வீட்டுல கூப்பிட்டு தான் பார்த்தோம், துப்புரவு தொழிலாளி போராட்டம் வேற இடத்துல பண்ணியிருந்தாங்க 40 கிலோமீட்டர் தள்ளி, அவங்கள கூட நாங்க எங்க வீட்டுல கூப்பிட்டு தான் பார்க்கணும். அதனால விசாரணை அதிகாரியும் நீங்க சிபிஐ இருந்தாலும் பரவாயில்ல, தயவுசெய்து பனையூர் வாங்க அப்படின்னா அந்த அதிகாரி டென்ஷன் ஆயிடுவாரு. அதிகாரி டென்ஷன் ஆனா இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டாரு, சம்மன் அனுப்பி விடுங்க, 2 சம்மனுக்கு போகலாம், 3வது சம்மனு எப்படி கூட்டிட்டு போனோமோ அப்படி கூட்டிட்டு போவாங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி கூட்டிட்டு போயிருக்காங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதாவது காவல்துறை நடுவுல விஜய் அவர்களை உட்கார வச்சு பல மணி நேரம் வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்தோம்னா அந்த பஸ்ஸுக்கு மேல நின்று ஒரு போட்டோ எடுத்திருப்பாரு, இப்படி கையெல்லாம் காமிச்சு பேக்ரவுண்ட்ல நிறைய பேர் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கும். அதனால அவர் வந்து கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாம். இதுல வந்துட்டுங்க ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம், யாரையுமே பிக்ஸ் பண்ண முடியாது. இது என்ன பொறுத்தவரைலாம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு 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 கொலை இருக்கு, இது வந்து ஒரு பாதுகாப்பு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையில கோட்டை விட்டு இருக்கிறாங்க. அந்த வழக்குல தான் இது போகும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஆயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஸ்டாம்பீடுன்னு இதை நீங்க அரசியலை தவிர்த்துட்டு பாருங்க. அரசியலை தவிர்த்துட்டு பார்க்கும்போது ஸ்டேடியத்துல வந்து கிரிக்கெட் கொண்டாட்டத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இறந்தாங்க பெங்களூர்ல. அப்போ அந்த வழக்குல வந்து என்னன்னா அதிகாரிகள் உடனடியா சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க, ஆனா அதுல அரசியல் பேசப்படல. இதுல வந்து அதிகாரிகள் எதுவும் பெரிய நடவடிக்கை எடுக்கல, ஆனா இதுல அரசியல் பேசப்படுது. ஏன் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கலன்ற அந்த ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கெஞ்சாத குறையா தயவு செய்து இதுக்கு மேல வராதிங்க, இங்க நில்லுங்க, இது போதும் சொன்னேன். 3 இடம் கேட்டீங்க, உங்களோட கூட்டம் சைஸுக்கு எங்க கரூர்லயே இடம் கிடையாது, இதுல எது பெரிய இடமோ நாங்க அதை தான் கொடுத்தோம், அதுவும் ஊருக்கு வெளிப்புறமா தான் கொடுத்துருக்கோம், நீங்க கேட்ட ஜங்ஷன்ல கொடுத்துருந்தா இதை விட மோசமா இருக்கும்ன்றாங்க. இப்போ ஒரு ஜங்ஷனை போய் புதுசா வந்து ரோடெல்லாம் அகலமாக்கி காட்ட முடியாது கோர்ட்ல. அவங்க சைட்ல வந்து நான் கரூர் போலீஸ் அங்க இருந்தேன் நானும், அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பிரதானமா இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி அங்க ஒரு கூட்டம் போட்டுட்டு விமர்சனத்தை அரசாங்கத்தின் மீது வச்சுட்டு எந்தவித பிரச்சனையும் எல்லாமே கலைஞ்சு போக முடியுதுன்னும் போது பிரச்சனை அப்ப உங்ககிட்ட இருக்குதானே. நீங்க இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்துல கூட கூட்டம் நடந்தது, கடைசியா நடந்த கூட்டம் அதுதான். இவ்வளவு சர்ச்சைக்கு பிறகு யாருக்கும் பர்மிஷன் கொடுக்காம பார்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க. ஆனா ரோட் ஷோ பண்ணாங்க.
அவரும் வந்து என்ன பண்றாரு, கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து பஸ்ல ஏறி மக்களை சந்திச்சுட்டு அப்படியே டாடா காமிச்சிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க, உட்காடுறாங்க, பேசுறாங்க. அரசியல்ல யார் யாரை விமர்சனம் பண்ணணுமோ எல்லாரையும் விமர்சனம் பண்ணிட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக பேசிவிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க ஒருத்தர் தானா மாரடைப்பு வந்து இறந்தாரு. அவரையும் எந்த பிரச்சனையும் இல்லாம சேலத்துக்கு போனவரு திருப்பி மறுபடியும் பக்கம் கிடையாது, தொலைவுதான். திருப்பியும் வந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த கட்சி ரீதியா உதவி என்ன பண்ணணுமோ பணம் கொடுத்துட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி உட்காந்து கரூர் போலீஸ் தான் வந்து அங்க சரி பண்ணலன்னு பார்த்தா, ஈரோட்ல கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்கல, ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி கொடுக்கல, இல்லைன்னா நாங்க வந்து எங்களோட தொண்டர் உயிரை வந்து உடனே காப்பாத்திருப்போம், அப்படி எதனா அரசியல் காழ்ப்புணர்ச்சி பதில் சொன்னாங்க. ஏதோ இயற்கையான ஒரு மரணம் மாதிரி தெரியுது. ஆனா கூட்டத்துல நடந்திருக்க கூடாது. நான் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. வருத்தமா இருக்கு. ஒரு தொண்டர் வந்து எங்க கட்சியை சார்ந்தவங்க, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அப்போ திமுக, அதிமுக இரண்டுமே இருக்கு. இந்த 2 கட்சிகளும் இன்னி தேதி வரலும் கூட்டம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சமீபத்துல கூட உதயநிதி ஸ்டாலினா போயிட்டு எல்லாரையும் பாக்குறாரு. இப்ப பிறந்த நாளுக்கு கே நகர் தனசேகர் சொல்லிட்டு இங்க ஒரு கவுன்சிலரா இருக்கிறார். கவுன்சிலர் அதாவது அணிக்குழு தலைவர், அவர் மாநகராட்சியில அந்த டாக்ஸேஷன் கமிட்டியில. அவர் வந்து ஒரு 5000 பெண்களை வச்சு சீர்வரிசை வச்சு உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க. போக்குவரத்து நெரிசல் இருந்ததுங்க. மற்றபடி எந்த ஒரு தள்ளு முள்ளும் இல்லை. அதாவதுங்க சென்னை போன்ற கே நகர் போன்ற இடத்துல ஒரு 5000 பேர் சாலையில நடந்து போறாங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம். அப்போ எப்படி நடக்கணும், எப்படி போகணும், எப்படி வரணும்னு ஒரு முறை இருக்கு. ஒரு முறையே இல்லாம நீங்க பாட்டுன்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரூர் போலீஸ் இல்ல, ஹாங்காங்ல இருந்து போலீஸை கூட்டின்னு வந்து இல்ல காங்கோல இருந்து ஆர்மியை கூட்டின்னு வந்தாலும் இதெல்லாம் நடக்கும். டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறதோ, மரத்துல தொங்குறதோ, அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பார்க்காத விஷயங்க. அதுதான் அங்க சிக்கல். சார் இப்போ வந்துட்டு இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் சிபிஐ விசாரித்தும் கூட, தாவேக்கா வைத்த அந்த சதி கோட்பாடான செந்தில் பாலாஜி தான் காரணம், முதலமைச்சர் தான் காரணம் அப்படின்ற அடிப்படையில் சிபிஐ இன்னும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் அனுப்பி அவங்கள விசாரணைக்கு கூப்பிடவே இல்ல. அல்லது திமுக தரப்பிலிருந்து கூட யாரையும் அழைத்து விசாரித்ததாக தெரியல. அப்போ சதி கோட்பாடு என்பது என்ன கதி அப்படின்றது ஒரு பார்வை வைக்கப்படுது. இன்னொன்னு, இவங்க தாவேக்கா தரப்பு தமிழ்நாடு இது விசாரிக்க கூடாது, தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாதுன்னு தான் சொன்னாங்க. சிபிஐ கேட்டாங்க, அதே பேர் வட இந்திய அதிகாரிகள் கேட்டாங்க. இப்ப 2மே இருந்தும் கூட இதுவரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல அப்படின்றப்போ, இந்த வழக்குல வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறையை தாண்டி இப்ப வட இந்திய அதிகாரிகள், ஓய்வு பெற்ற நீதிபதி குழு, சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கான செலவுகள் உட்பட எல்லாமே தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணம் தானே வீணாகிற மாதிரி இருக்கு. புதிதாக எதுவுமே கண்டுபிடிக்காதப்ப. இல்ல 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒண்ணு வந்து செந்தில் பாலாஜியே இன்னும் விசாரிக்கப்படவில்லை அப்படின்றது. செந்தில் பாலாஜி மீது அங்கே வந்து சொல்லப்பட்டது வந்துட்டு ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பண்ணது. 10 ரூபாய் பாட்டிலுக்குன்னு பாட்டு பாடினது சரி. அரசியல் ரீதியா ஒரு துறை ரீதியா டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கணுன்ற குற்றச்சாட்டு புதுசு கிடையாது. போன ஆட்சியிலேயே இருந்தது, இப்ப அது அதிகமா இருக்கு. கம்ப்ளைண்ட் டாஸ்மாக் துறையில நிறைய வருது, ஊழல் லஞ்ச லாவணி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க விமர்சனம் பண்றதுன்றது முறை. ஆனா கூட்டத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் அங்க என்ன சம்மந்தம்? நீங்க இப்ப ஒருவேளை விசாரணை வளையத்தை கொண்டு வந்து விசாரிக்கிறீங்கன்னா கண்டிப்பா சீனியர் கவுன்சில் லாயர்ஸ் எல்லாம் போயிட்டு கேட்பாங்க. இப்ப ஜட்ஜி கேட்பாரு, என்னப்பா அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்னப்பா சம்பந்தம்? அப்படி நீங்க எதனா விளக்கம் கொடுக்கலாம். அதெல்லாம் விளக்கத்தெல்லாம் கேட்டு இதெல்லாம் கேட்கற மாதிரியா இருக்கு, போயிட்டு வேற எதனா உழைக்கிற வேலையை பாருங்க, இல்ல விசாரிக்கிற வேலையை பாருங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுன்னா ஃபைலே தூக்கி போட்டுருவாங்க. நீங்க எதை வச்சீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? அதாவது உங்க அளவுக்கு கற்பனை குதிரைக்கு ஒரு அளவு இல்லையா? இப்ப நாளைக்கு சரி, இப்ப செந்தில் பாலாஜி சொல்றீங்க. இப்ப உதாரணத்துக்கு நாளைக்கு வந்து அதிமுகல ஒரு கூட்டம் போடுறாங்க. அங்க ஏதோ ஒரு தள்ளுமுள்ள ஆகுது. இதே மாதிரி அதிமுக தொண்டர்கள் அவங்க செய்ய மாட்டாங்க, அது தெரியும். இருந்தாலும் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ. டிரான்ஸ்பார்மர்ல 4 பேர் ஏறி குதிக்கிறாங்க. ஐயா எடப்பாடியார்னு கத்துறாரு ஒருத்தர். ஏதோ விழுந்து ஏதோ ஆகி போச்சு, அங்க ஒரு 10 பேர் செத்து போயிடுறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி இதற்கு காரணம் வந்து சென்னையில உட்கார்ந்து இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னா எப்படி நகைச்சுவை தானே வரும்? டிரான்ஸ்பார்மர் மேல குதிச்சு ஏதாவது ஒண்ணு ஆகுது, அசம்பாவிதம் ஆகுது அப்படின்னா அதை எப்படி சொல்ல முடியும்? இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் காரணத்துக்காக செந்தில் பாலாஜி பேர் வலிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி சிபிஐல விசாரிக்கப்படணும், வேற வழக்கு, வேற தன்மை. காசு வாங்கிட்டு வேலைக்கு ஆளு எடுக்கிறதா, அந்த ஜாப் பிரச்சனை இருக்கு, அது வேணா நீங்க வந்து ஸ்டேட்ல விசாரிச்சா நீதி வராது, சென்ட்ரல் கவர்மெண்ட் விசாரிக்குது. இல்ல அமலாக்கத்துறை வச்சு சாராயத்துல என்ன நடக்குது, டாஸ்மாக் முறைகேடு இருக்கா இல்லையா, அது வேற. அதை எடுத்து வந்து இதோட, அதாவது ஒருத்தருக்கு வந்து பேர்ல வந்து கொஞ்சம் களங்கம் இருக்கு, ரிப்பேர் இருக்குன்ற காரணத்துக்கோசரம் பூரா கேஸையும் போடக்கூடாது. இது எப்படின்னா படத்துல எல்லாம் காட்டுவாங்க, ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, அவரால் விசாரிக்கவே முடியல, அவர் வந்து ஒரு ஒரு வேலையும் செய்ய முடியல, ப்ரெஷர் இருக்குன்னா என்ன பண்ணுவாருன்னா, எவனா ஒருத்தன் கஞ்சா வித்தவன் இருப்பான், அவன் மேலேயே வந்து அந்த மர்டர் கேஸையும் சேர்த்து விடு,
அவன் மேலே அந்த செயின் அர்த்த கேஸையும் சேர்த்து விடுவாங்க. நிறைய நேரத்துல அது மாதிரி குற்றங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை சார்ந்தவங்க. கிட்டத்தட்ட அந்த வேலையை தாவேக்க பண்ண பாக்குது. இப்போ அவர் அமைச்சர் பதவியே இல்லாம கரூரோட சட்டமன்ற உறுப்பினரா இருந்தது அவர் தவறா, இல்ல அங்க வந்து மக்கள் செத்து போனத நீங்க வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம காலதாமதமா வந்ததா தவறு? இது வெறியிலும் ஒரு இடத்துல செந்தில் பாலாஜியை பத்தி இப்ப மீம்ஸ் எல்லாம் வருதுங்க. அதுல வந்துட்டு கிண்டல் பண்ணி போடுறாங்க, எல்லாம் ரைட்டு. நான் என்ன கேக்குறேன்னா, எங்கன்னா ஒரு இடத்துல விஜய் அவர்களோ இல்ல தாவேக்காவனரோ நாங்க காலதாமதமா வந்தது தப்பு அப்படின்னு அந்த தப்பை ஒத்துக்கிற அந்த தைரியம் இருக்கா? நீங்க ஏதோ ஸ்கூல் பசங்க பெல் அடிச்சு 5 நிமிஷம் லேட்டா போனா வாத்தியார் என்ன பண்ணுவாங்க? வெளில நிக்க வைப்பாங்க, கேட்டுக்கு வெளியில. எல்லாம் டைரியில எழுதுவாங்க, ஃபைனு, இல்ல நீங்க இனிமேல் ஒழுங்கா வரணும்னு. எதுக்கு? இதுக்கு பேர் தான் ஒழுக்கம்ன்றது. ஸ்கூல்ல என்ன வாத்தியார் வந்து யார் வேணா எப்ப வேணா வரலாம், யார் வேணா எப்ப வேணா லைன்ல நிக்கலாம் அப்படி வச்சிருக்காங்களா? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு. இதை ஒரு சில பேர் நியாயப்படுத்தி வேற பேசுறாங்க. கூட்டம்னா லேட்டு தான் ஆகும், நான் 8 மணி நேரம் பேசிக்கிறேன், நான் 6 மணி நேரம் பேசியிருக்கிறேன். எந்த உலகத்துல இருக்கிறீங்க நீங்க? மனிதர்களை மனிதரா எப்பதான் நடத்த போறீங்க? யாரா வேணா இருங்க. ஒரு விஷயம் மக்களுக்கு புரியாதனாலதான் இப்போ விஜய் அவர்களோட இந்த பிரச்சாரம் எல்லாம் பேசு பொருளா இருக்கு. விஜய்க்கு மக்கள் தயவு வேணும், மக்களுக்கு விஜய் தயவு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓனர் யாருன்னா ஓட்டு போடுறவங்க தான். இங்க நம்ம ஊர்ல என்னன்னா அப்படியே உல்டாவா நடக்குது. அவங்க தான் வந்து நம்மளை பார்த்து ஐயா நான் ஜெயிக்கணும், என்னோட மானம், என்னோட வாக்கு, என்னோட முகம், நான் பேசின பேச்சு கான்பிடண்டா இருங்க மக்களே அப்படின்னு சொல்றதெல்லாம் ஈடேறணும், நிறைவேறணும், நீங்க உதவி பண்ணணும், மக்கள் கிட்ட வந்து கேட்கணும். மக்களையே சந்திக்காத ஒரு தலைவர் மக்கள் பிரச்சனையே இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்ப சென்னையில வெள்ளங்க, ரைட்டுங்களா? இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு? எதனா 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 அறிக்கை நீங்க எதனா படிச்சீங்களா? எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் 2 நாள் ஊர்ல இல்லை, இனிதான் வந்தேன். எனக்கு தெரிஞ்சு எதுவும் படித்த மாதிரி தெரியல. இல்ல ஒரு ரொட்டி பாக்கெட்டு, பால் எதுவும் பார்த்த மாதிரி தெரியல. ஆனா சோசியல் மீடியால மீம்ஸுக்கு பஞ்சம் இருக்காது. என்ன பண்றீங்க நீங்க? புயல் ஒண்ணு இருக்கு, நீங்க ஒரு பிரதான கட்சி. இன்னொன்னு மாற்று. யாருக்கு மாற்று? ஆளுகிட்ட ஆட்சிக்கு மாற்று. அப்ப அவங்க வந்து ஏதோ கவுன்சிலர் இருக்கிறாங்க, உங்க கட்சியில கவுன்சிலர் இருக்கணும்னு வேணாம். சேவை செய்யறதுக்கு தேவையே இல்லை. ஒரு 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 எதனா உதவி, எதனா நிவாரணம், எதனா பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு நானும் வந்து கேட்டு பார்த்தா ஒண்ணும் இல்ல சென்னையில. என்ன அரசியல் பண்றீங்க நீங்க? ஆனா மக்கள் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணுமா? அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அண்ணா வந்துட்டு அவ்வளோ டாப். ஒரு காலத்துல மாணவர்கள் வந்து இப்ப இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து பேசுறாங்க, எழுச்சி இருக்கிறாங்க இளைஞர்கள். இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல ஐயா அண்ணாக்கும் இருந்தது. படத்தை வச்சு இல்லைங்க, பேச்சை வச்சு. அப்படி இருக்கும் பொழுது திருச்சியில கூட்டம் பேச போகும்போது அண்ணா வந்து சொக்காயை கைட்டிட்டு, சொக்காயை மடிச்சு, பாயில படுத்து, அந்த சொக்காயை வந்து தலைக்கு வச்சு பனியன் இல்லாம தூங்கி இருக்காரு. நாங்க அதை பார்த்திருக்கோம். அண்ணா வந்து பெரிய பேச்சாளர், நாடு போற்றும் பேச்சாளரா ஆனதுக்கு பிறகு அந்த 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டத்துக்கு போவாராம். இதெல்லாம் வந்து பார்த்து இருக்காங்க. அவர் போவாத கிராமம் கிடையாது. அப்போ ஒரு 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 சவரம் பண்ணாத முகம், ஒரு 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 கசங்கன ஒரு வேட்டி, சரியா அயன் பண்ணாத ஒரு சொக்கா, இத போட்டுட்டு மக்கள் கிட்ட போய் சொல்லிட்டு அரசியல் பண்ணிருக்கிறாரு. அந்த அண்ணாவோட நீங்க உங்களை ஒப்பிடுறீங்க. கேட்டா ஒரு புரட்சி வந்தது, அண்ணா வந்தாரு, எம்ஜிஆர் வந்தாரு, அவருக்கு பின்னாடி புரட்சி தலைவரா புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஆதவர்ஜுன் அப்படிதான் பேட்டி சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப வெள்ளம் பாதிப்பு, எம்ஜிஆருக்கு வருவோம் அடுத்து. ரேஷன் கடையில முதலமைச்சரா இருக்கும்போது போய் அரிசி தூக்கி கொடுத்துருப்பாரு, மூட்டையை தூக்கி. நடிகரா இருக்கும் போதே மழை காலத்துல அவங்களோட ரசிகர்களுக்கோ இல்லாதப்பட்டவங்களும் எவ்வளவு சேவை செஞ்சிருக்கு. வள்ளல்னு சும்மாலாம் யாரும் பாராட்டி கொடுக்க மாட்டாங்க. கலைஞர் அவர்கள் கருத்தை ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பாரு. நம்மளால உதவி பெற்றவர்களோ, நம்மளால பலனடைந்தவர்கள் என்னைக்குமே நமக்கும் நம்ம மேல வந்து பாசத்தோட இருப்பாங்கன்னு கேரண்டி கிடையாது. அரசியல் நீங்க கத்துக்கிட்ட பாடம் எதுன்னுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. ஆனா மக்கள் வந்து இவர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அதாவது ரசிகர்கள் அன்பு வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேண்டி பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, உயிரை கொடுப்பாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனா பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்களான்றது உங்களோட அரசியலை வைத்துதான் இருக்கு. இப்ப இந்த சிபிஐ போறது, இதை எதிர்க்கிறதுனாலயோ, இது சூழ்ச்சின்றதுனாலயோ, இது பிம்பன்ற ஒரு சைடு இருக்கு. வெள்ள பாதிப்புல என்ன பண்ணாரு? அதே மாதிரி டெல்டால நெல் எல்லாம் பாதிப்புக்குள்ளாச்சு. தீபத்தப்போ இப்போ அங்க நெல் பாதிப்புள்ள இருக்கு. நாகப்பட்டினம், கீழ்வேலூர் அங்கெல்லாம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி தீபாவளி அப்போ மழை பெஞ்சு அங்க பண்ணுச்சு. எதனா ஒரு 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 அந்த நேர்ல போய் மக்களுக்கு சரி இவரு போனாதான் கூட்டம் வரும். மத்தவங்க எல்லாம் புஷி ஆனந்த் போனா கூட கூட்டம் வரும். 10 லட்சம் பேர் வந்து நின்றுவாங்களா? அப்ப இந்த கட்சிக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல. அதனாலதான் சொல்றேன், செந்தில் பாலாஜி மீது இவர்கள் பேசுவது வந்து காழ்ப்புணர்ச்சி. இவர்களுக்கு உண்மையிலே இந்த மேல நாட்டு மக்களுக்கு அக்கறை இருக்கணும், ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கணும். இல்ல இவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணா, ஏன் அமலாக்கத்துறை வந்து விசாரணையை தீவிரப்படுத்தல? அமைச்சர் அவர் வந்து பதவி இருக்கக்கூடாதுன்னு பண்ணீங்க, ஆனா விசாரணை எங்க, தீர்ப்பு எங்க, தீர்வு எங்கன்னு போனாங்களா? போல.
அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாட்டு பாட தெரியும். பாட்டில் 10 ரூபாய் பாடல் போட்டு மியூசிக் போட்டு மீம்ஸ் போட தெரியும். அது பண்ணிட்டு இருக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.